ஆனந்தமாய் என்னறிவாய் நிறைந்த அமுதமும் வானந்தமானே அந்தமானே வடிவுடைய மறையான்கிருக்கோ நான்கினுக்குமானதமானே அந்தமான சரணாரேந்தோ தவள நிறகான கானதோ மடரன எம்பிரான் முடிக்கள் எம்பிரான் முடி கடியரே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் அபிராமி அந்தாதியின் 11வது பாடலை பார்க்க போகிறோம். அபிராமி அந்தாதியின் பாடல்கள் அனைத்துமே அம்பாளுடைய பெருமைகளையும் அவருடைய கருணையையும் அம்பாளுடைய உயர்வையும் அழகாக பேசுகின்றன. இல்லை, எல்லா பாடல்களிலும் கிட்டத்தட்ட சிவபெருமானை பற்றிய ஒரு விளக்கமும் அந்த ரெஃபரன்ஸும் அதில் வரும். அதே மாதிரி இன்றைய பாடல்களையும் அம்பாளுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி இங்கே சிவபெருமானுடைய பெருமையும் சொல்லி இந்த ரெண்டையும் அழகாக ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறார். இந்த இணைப்பு எப்படின்னா, ஒரு கணவனும் மனைவியும் ஒரு காதலனும் காதலியும் தனித்திருக்கும்போது ஒரு ஒரு ஊடல் காலத்தில் என்ன ஒரு செயல் நிகழுமோ அதை ரொம்ப அழகாக, ரொம்ப பக்தியோடு உணர்வுபூர்வமாக அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுடைய முடி திருவடி, அவருடைய முடி அம்பாளுடைய திருவடிகளை அலங்கரிக்கிறது அப்படிங்கிறார். அதாவது அம்பாளுடைய திருவடியை அவருடைய திருமுடி தாங்கி இருக்கிறது அப்படின்னு இந்த பாட்டில் அழகாக சொல்கிறார். இதில் நம்ம இதில் கூச்சப்படுவதற்கோ அதை பற்றி நம்ம ஒரு தாழ்வாக நினைப்பதற்கோ இடமே கிடையாது. ஏனென்றால் நமக்கு தெரியும், ஊழல் காலத்தில் எல்லா பலவிதமான நிலைகள்லாம் மாறுபடும். பலவிதமான அந்த திட்டங்கள் சட்டங்கள்லாம் அங்கே எடுபடாது இல்லையா. அப்போ அந்த அம்பாளை மகிழ்விப்பதற்காக சிவபெருமான் அம்பாளுடைய திருமுடியை தன்னுடைய சென்னியிலே தாங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த பாட்டில் அழகாக சொல்கிறாரு. அதுக்கு முன்னே வழக்கம் போல் அம்பாளுடைய பெருமைகளும் சொல்கிறாரு. இப்போ முதல்ல அழியாத முக்தி ஆனந்தமேன்னு சொன்னார். நம்ம போன பாடலில் 10வது பாடலில் அழியாத முக்தி ஆனந்தம், அதாவது சச்சிதானந்தமேன்னு சொன்னார். இப்போ அடுத்த பாட்டு, இன்றைக்கி தொடர பாட்டில் இந்த ஆனந்தம்னு தொடங்குறார். ஆனந்தமே என் அறிவாய் அப்படின்னு இந்த பாட்டில் சொன்னார். இப்போ ஆனந்தம் எங்கே இருந்தாலும் அங்கே அம்பாள் இருப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடு. உண்மையும் அதுதான். அம்பாள் இல்லாமல் ஆனந்தம் கிடையாது. ஏன்னா ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அறிவு வேண்டும், வித்யா வேண்டும். அந்த வித்யா என்கிற அறிவு இருந்தால்தான் அந்த ஆனந்தத்தை நாம் தூக்க முடியும். அந்த அறிவின் வடிவமாக இருப்பவள் அம்பாள். அம்பாவுக்கு வித்யாம்பிகை இல்லையா. வித்யா என்ற அறிவின் வடிவமாக இருக்கிற அம்பாள் இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய உண்மையான ஒரு ஆனந்தத்தை நம்மால் தூக்க முடியும். அதனால தான் முதல்ல ஆனந்தமே அப்படின்னு நினைக்கிறார். இப்போது ஒரு பழம் இருக்குன்னு சொன்னால் அதில் இனிமையான சாறு இருக்கும். ஒரு மலர் இருக்குன்னு சொன்னால் அதில் அழகான மனம் இருக்கும். தேனில் இனிமை இருக்கும். பாலில் நெய் இருக்கும். பாட்டு அழகான ஒரு பாட்டு கேட்கணும்னா அதில் பண்ணு இருக்கும். அந்த பண்ணு தான் முக்கியம். ஒரே பாட்டை பல பேர் சொன்னாலும் அந்த இசையோட பண்ணோடு பாடும்போது அதற்கு ஒரு மகத்துவம் உண்டாகும். அப்புறம் உடம்பில் உயிர் இல்லாட்ட உடம்பு என்ன ஆகும், சவமாயிடும் இல்லையா. இது எல்லாம் இந்த உடம்புல உயிர் இருக்கணும். இதெல்லாம் இன்பத்தை தருவன. அதனால் அத்தனை அதுக்கு சூரியன் ஒளி இருக்கணும், சந்திரனில் குளுமை இருக்கணும். அதனால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அத்தனை சிறப்புகளுக்கும்
ஒவ்வொரு அத்தனை பொருள்களிலும் அந்த திறப்பை தருவது, அந்த சிறப்பினை தருவது அம்பாள் அப்படிங்கிறதான் சொல்லுவார். அதனால தான் அம்பாளை வந்து நிறையா வந்து ஆனந்த கலிகான்னு சொல்லுவார். ஆனந்தமயமாக இருப்போள் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து லலிதா சஹஸ்ரநாமத்திலே வருது. அது வந்து பரமானந்தா அப்படின்னு ஒரு 252 நாமம் சொல்லுது. பரம ஆனந்தா நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பரம் அப்படிங்கிற அடைமொழி அம்பாளுக்கு உண்டு. பரம்னாக்கா அது எல்லையில்லாத அர்த்தம். எல்லையில்லாத ஆனந்திற்கு அடையாளமாக இருப்பவள் அம்பாள். அம்பாள் வந்து நம்ம உண்மையான அந்த சச்சிதானந்தத்தை, அளவில்லாத ஆனந்தத்தை அடைய, நான் இப்போ நேற்றே சொன்னால் இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய அருளை பெற வேண்டும். இதை வந்து அம்பாளுடைய திருவிரலை கொண்டாதான் நம்ம ஆனந்தத்தை தூக்க முடியும். இப்போ ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்றோம். மருந்து வந்து இது உயர்ந்தது, ஏன்னா வியாதியை தீர்க்கக்கூடியது. ஆனால் அந்த மருந்து அப்படியே சாப்பிட முடியுமா? எல்லாரும் குழந்தைக்கு கொடுத்தா முடியும், துப்பிடும். ஏன்னா மருந்து கசப்பாக இருக்கும். அதுக்கு தேனை கலந்து கொடுக்குறோம். அதனால் நம்ம இந்த உண்மையான ஆனந்தத்தை இந்த பிறவிலே அனுபவிப்பதற்கு அம்பாளுடைய திருவுருளை துணை கொள்ள வேண்டும். கசப்பான மருந்து தேனோடு கலப்பது போல அம்பாளுடைய திருவுருள் இருந்தால்தான் இந்த ஆனந்தத்தை தூக்க முடியும். இது வந்து மாணிக்கவாசகர் அழகாக சொல்லுவார். நரகம் பெரினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவாங்கிறார். இறைவா, உன்னுடைய திருவருள் இருந்தால் நான் வந்து நரகத்தில் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆனந்தமாய் நிற்கின்ற தேவி மனிதர்களை வந்து உயர்ந்த சைதன்யமான உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுடைய மனதிலே நின்று அறிவாய் நின்று தெளியச் செய்கிறாங்க. வந்து ஒரு பொருளை வந்து இப்போ ஒரு அறிதல், தெரிஞ்சுக்கிறது வேறு, அறிதல் வேறு இல்லையா? இப்போ வந்து அறிதல் அப்படின்னா அது தெரிஞ்சிட்டு அதை உணர வேண்டும். அந்த உணர்வை அப்படிங்கிற ஏற்படுத்துறது அம்பாள் தான். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, பிற பொருள்களை, உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் அறிவதற்கு, அதை தூய்ப்பதற்கு, அதை அனுபவிப்பதற்கு அம்பாள் துணையாக நிற்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆனந்தமாய் அறிவாய் அப்படின்னு இந்த பாட்டை சொல்கிறார். இப்போ இந்த பாட்டை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு அழகான பாட்டு இது. வந்து 11வது பாட்டு. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் அந்தம் ஆன வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரண ஆரவிந்தம் தவள நிற காணம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பாட்டு. இப்போ ஆனந்தமாய் நம்ம சொல்லிட்டோம். இந்த வாழ்க்கையிலே உலகத்திலே உள்ள ஆனந்தத்திற்கு அம்பாள் வந்து அவங்க தான் காரணமாக இருக்கிறாங்க. அந்த ஆனந்தத்தை நம்ம வந்து அடைவதற்கும் அந்த அம்பாளே அதற்கு துணையாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அடைந்த ஆனந்தத்தை துய்ப்பதற்கும் அம்பாளே துணையாக இருக்கிறாங்க. அதனால் ஆனந்தமாயின்னு சொன்னார். அப்புறம் என்ன அறிவாய் அப்படின்னாரு. என்ன அறிவாய்னா நான் சொல்ல இந்த வித்யா அப்படிங்கிறது இந்த அறிவு. இந்த அறிவு இருந்தால்தான் நம்ம உணர முடியும். ஆனந்தத்தை உணர்வதற்கு நமக்கு அறிவு வேண்டும். அதை வந்து அம்பாள் அந்த அறிவாய் இருக்கிறாங்க. அப்போ ஆனந்தமாய் என் அறிவாய்ன்னு சொல்லிட்டு அடுத்தபடி என்ன சொல்கிறாங்க, நிறைந்த அமுதமாய் அப்படின்னார். நிறைந்த அமுதமாய். அமுதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அமுதம் வந்து தேவாமிர்தம். அதை வந்து பார்க்கடலிலே கடைஞ்சி ஆலகால விஷம் வந்தது. பல பொருள்கள், மகாலட்சுமி, சந்திரன் போன்று பல பொருள்கள் வந்தன. ஆனால் முதல்ல வந்து இந்த ஆலகால விஷம் என்பது அழியாத அது உலகத்தை, பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய மரணத்தை உண்டு பண்ணுவது இல்லையா? ஆனால் அமுதம்ங்கிறது இந்த மரணத்திலிருந்து காப்பது. இப்போ அமிர்தம் மிருத்யுன்னா யமன் இல்லையா? மிருத்யு போட்டோன்னா ஆப்போசிட் ஆகிடும். யமன் இல்லாதது தான் மரணம் இல்லாதது. அமிர்தம் என்றால் மரணம் இல்லாத வாழ்வு. அந்த வாழ்வை அம்பாள் தருகிறாங்க. அந்த மரமில்லாத வாழ்வின் அமுதத்தின் வடிவமாக அம்பாள் இருக்கிறாங்க. இப்போ தேவர்கள் வந்து எதுக்கு அமுதம் கேட்டாங்கன்னா, அவங்க சாகாமல் இருக்கணும் அப்படின்னு வரம் வேண்டினாங்க. அதனால் அவங்க வந்து அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவங்க சாகாவரம் பெற்றவர்களாக ஆக முடியாது. அதுக்காக தான் அவங்க பார்க்கடலை கிடைந்து அமுதத்தை எடுத்து அது கடைசியில் உண்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டார். அது தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டனானார். இப்போ சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசம் கிடையாது, நமக்கு தெரியும். சிவசக்தி ஐக்கியமாக இருக்கிறவங்க. இப்போ
இப்போ சிவபெருமான் தேவர்கள் எல்லாம் அமுதத்தை உண்டார்கள், மகாவிஷ்ணு அதுக்கு துணையாக இருந்தார், பிரம்மனும் இருந்தார், அவர்களெல்லாம் உண்டார்கள். ஆனால் தேவர்களுக்கும் பிரம்மனுக்கும் அழிவு உண்டு. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அந்த காலத்திற்குள் அவங்களுக்கு மரணம் வராது. ஏன்னா ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருந்தாங்கன்னு புராணத்தில் வருது. தேவர்களுக்கும் அழிவு உண்டு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அழிவு உண்டு. ஆனால் என்றைக்குமே அழிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரன் மட்டுமே அவர் ஆதியும் அந்தமும் இல்லார், பிறப்பும் கிடையாது, அழிவும் கிடையாது அவருக்கு. அதன் வடிவமாக இருப்பவன் அம்பாள் தான். அதனால தான் நிறைந்த அமுதமாய் அப்படிங்கிறார். அம்பாளும் பரமேஸ்வரனுக்கு இணையாக அம்பாளும் என்றும் அழிவில்லாமல் இருக்கிறாங்க. அவங்க நஞ்சு அமுதமாய் அவங்க சாப்பிடலை, ஆனால் அது அமுதத்தின் வடிவமாக அம்பாள் இருக்கிறாங்க. அம்பாளே அமுதமாக இருப்பதனால்தான் இந்த மரணமில்லாத ஒரு குறிப்பிட்ட இந்த இலைக்குள் மரணமில்லாத வாழ்வை பிரம்மாவுக்கும் சரி தேவர்களுக்கும் அம்பாள் கொடுக்குறாங்க. அப்படின்னால அந்தப்படிப்பட்ட அமுதமாக அம்பாள் இருக்கிறாங்க. இது நம்ம பல பேருக்கு தெரியலாம். சிவபெருமான் தானே நெஞ்சை உண்டார், அப்புறம் அம்பாளுக்கு எப்படி இது வரும் அப்படின்னு கேட்டேன்னா, அம்பாள் சிவபெருமானும் ஒரு அங்கம் தான். சிவபெருமானும் அம்பாளும் வேறு வேறு கிடையாது. சிவன் வேறு சக்தி வேறு கிடையாது. சிவசக்தி ஐக்கியமாக இருப்பவர்கள் தான் சிவபெருமானும் அம்பாளும். இது சிலப்பதிகாரத்தில் கூட நிறையா அதில் வருதுங்க. சிவப்பதிகாரத்தில் கொற்றவை அப்படின்னு அம்பாளை வழிபடுவாங்க. அதில் என்ன செய்தி சொல்லுனாக்கா, அவர்கள் உலகமே கண்டு அஞ்சிய நஞ்சை கண்டு தான் உண்டு அம்பாள் இந்த நெஞ்சை உண்டு அழிவில்லாமல் இருக்கிறாங்க. அதனால் இறந்தும் பிறந்தும் புறம் அமர்களுக்கு திருவருள் பாலிக்கிறாள் அம்பாள். தேவர்களுக்கெல்லாம் இறந்தும் பிறந்தும் அவங்க சைக்கிள் இருக்காங்க. ஆனால் அம்பாள் இந்த ஆலகால விஷத்தை உண்டு விண்ணோர் அமுது உண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்வாய் அப்படின்னு அது இளங்கோவர்கள் பாடுறாரு. விண்ணோர் அமுது உண்டும் சாவ, அவங்க முன்னோர்கள் அமுது சாப்பிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கும் மரணம் வருது. ஒருவரும் உண்ணாத நஞ்சை, யாருமே தொட முடியாதுன்னு பயந்து ஓடின நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்குவாய், அதை சாப்பிட்டுக்கிட்டு நீ என்றைக்கும் நித்தியமாக இருந்து அருள் செய்கிறாய் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இந்த ஒரு பாட்டு வருது. அப்போ நஞ்சையே தன் கண்டத்தில் அமைத்து சாவாமல் இருக்கும் அம்பிகை தான் சாவா பரம்பொருள் இல்லையா? அம்பாள் சாவாத பரம்பொருள், மூவாத கன்னிகை, அவள்தான் உண்மையான அமுதம். அவளை உட்கொண்டவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள். அதனால தான் என்ன சொன்னார்னா நிறைந்த அமுதமாய் அப்படின்னாரு. அப்புறம் இப்போ எல்லாரும் அமுதம் குறைவுடையதா அல்ல அமுதத்தினுடைய சுவை பற்றி அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு கறி அமுதும்போம், சாற்ற அமுதும்போம், இலை அமுதும்போம், எல்லாமே அமுதுன்னு தான் சொல்லுவோம். இப்போ உணவை நாம் அமுதம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உணவை நம்ம அமுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏன் சொல்கிறோன்னா, அவை நம்முடைய உயிர் வாழ வைப்பது. உணர்வு தானே நம்ம உயிர் வாழ வைக்குது. அப்படி இங்கே வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு 100 வருஷம்னு வச்சுங்க மேக்சிமம். அந்த 100 வருடம் வாழ்வதற்கே இந்த உணவு நம்மை வாழ வைக்குது. ஆனால் என்றைக்குமே தேவர்களுக்கு நீண்ட காலம் சாகாமல் வாழக்கூடிய ஒரு உணர்வை தருவது அந்த தேவாமிர்தம். அதனால தான் அந்த அமுதமாய், அந்த தேவாமிர்தமாய் அம்பாள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த நிறைந்த அமுதமாய் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இது முன்னிகள் சொல்லியிருக்கார். ஒரு 2-3 பாட்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சென்னி குனிதரும் சேவடி கோமலமேன்னு சொன்னார் இல்லையா? அப்போ மாயா முனிவர் அப்படின்னா மரணமில்லாத முனிவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கும் மரணம் உண்டு. ஆனால் மரணம் நம்மளை மனிதர்கள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிறிய காலத்துக்கு மட்டும் இல்லை, நெடுங்காலம் அவர்கள் வாழ்வார்கள். அப்புறம் ஆனந்தம்னு சொன்னார். அப்புறம் அறிவுன்னு சொன்னார். ஆனந்தம்னா இந்த பேரானந்த சொன்னார். இந்த பேரானந்தத்தை நான் துய்ப்பதற்கு வேணும்னு அறிவாயின்னு சொன்னார். அப்புறம் அது அறிவுங்கிறது ஒரு சித்துப்பொருள் இல்லையா? அறிவு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் என்னைக்கும் நித்தியமாக இருக்கிற அமுதத்தை சொன்னார் இல்லையா? அது சத்துப்பொருள் இல்லையா? அறிவு என்பது சித்துப்பொருள், அந்த அமுதம் என்பது சத்துப்பொருள். அந்த 2ல் ஆனந்தம், அறிவு, அமுதம் இந்த 3ஐயும் சொன்னதுனால அம்பாளை ஆனந்தமாய் அம்பிகை ஆனந்தமாய் சித்தாய் சத்தாய் நிற்பவர்கள் 3 இருக்காங்க. ஆனந்தமாக இருக்காங்க, சித்தா இருக்காங்க, சத்தாய் இருக்காங்க.
அதனால் அம்பாளுக்கு பேர் சச்சிதானந்த ஸ்வரூபிணி அப்படின்னு இருக்கும். ஏன்னா 700வது லலிதா சஹஸ்ரநாமாவளி சொல்லுது சச்சிதானந்த ஸ்வரூபிணி அப்படிங்கிறது. அப்போ சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்த ரூபம் அப்படிங்கிறதுக்கு இந்த பொருள் அழகாக இருக்கும். அப்புறம் அம்பாள் தத்துவங்களில் எல்லாத்துலேயும் அம்பாள் தான் இருக்கிறாங்க. தத்துவங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் கண்ணுக்கு தெரிகிற பொருள்கள் இருக்குது. பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா? பஞ்சபூதம் நமக்கு வானம், நீர், காற்று, நெருப்பு, மண், இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இதில் ஒன்றில் பூமியில் நம்ம பூமியில் ஆரம்பித்தோன்னா வானத்தில் முடியும், வானத்தில் ஆரம்பித்தா பூமியில் முடியும். இல்லை 5 பொருள் இருக்குது. அப்போ இதில் இந்த 5 பொருள்கள் இருந்தாலும் அம்பாளே இந்த 5மாக இருக்கிறாங்க, 5 தத்துவங்களாக இருக்கிறாங்க, பஞ்சபூதங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறாங்க. இப்போ பஞ்சபூதங்கள் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியுதா? அம்பாளில் இருக்காங்க. அம்பாள் எங்கே இருக்காங்கன்னு தெரியுதா? பஞ்சபூதத்தில் இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பஞ்சபூதங்களில் அம்பாள் இருக்கிறார், பஞ்சபூதங்களும் அம்பாளில் இருக்கின்றன. இதுதான் ஒரு அழகான திருமூலர் பாட்டு உங்களுக்கு பரமனான சொல்லியிருக்கேன். மரத்தை மறைத்தது மா மதயானை, மரத்தில் மறைந்தது மா மதயானை. இந்த இதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தையும் ஒரு அப்பாவும் பார்க்குறாங்க. குழந்தைக்கு ஒரு யானை பொம்மையை பார்த்தா அந்த மரத்தினால் செய்யப்பட்ட யானை தான் தெரியுது, அந்த மரம் தெரியாது. ஆனால் அந்த தந்தைக்கு அவர் ஒரு தச்சர்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அந்த மரம் தான் தெரியுது, யானை தெரியாது. அதனால் பார்க்கின்ற மரமும் அதுவே, அந்த யானையும் அதுவே அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பஞ்சபூதங்களும் அம்பாளே பஞ்சபூதங்களமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்வதுக்காக என்று சொல்கிறது தான் அடுத்த வரியில் சொல்கிறாரு. வான் அந்தமான வடிவுடையாள், வான் அந்தமான, வான் ஆகாயம் முடிவான வடிவுடையாள், உருவத்தை உடையவள். அது என்ன வான் அந்தம், வான் முடிவுன்னு சொன்னால் இப்போ கீழே போங்க, பூமி, பூமி, தண்ணீர், நெருப்பு, காற்று, மேலாக வான். புரியுதா? கீழேருந்து போனால் வான் அந்தம் கடைசியாக இருக்குது. நீர்லேருந்து 5 பஞ்சபூதங்களில் அந்த பூதங்களோடு அம்பாள் பூதங்களாகவே இருக்கிறாங்க. அதுதான் வான் அந்தமான வடிவுடையாள் அப்படின்னாங்க. இதுக்கு சஹஸ்ரநாம லலிதா சஹஸ்ரநாமம் மீண்டும் பஞ்சபூதேசி அப்படின்னு 949வது நாமம் சொல்லுது. பஞ்சபூதேசி, பஞ்சபூதங்களின் வடிவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இதில் நமக்கு அந்த போன பாட்டில் பார்த்தோம், எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எழுதாமறையின் எழுதப்படாத அந்த வேதங்களின் அரும் பொருளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். வேதங்களின் ஞானமாக இருக்கிறாங்கன்னு சொன்னோம். வேதங்களின் சாரமாக இருக்கிறாங்கன்னு சொன்னோம். அப்புறம் கடைசியில் என்னன்னு பண்ணால் வேதங்களின் சிரசு, வேதங்களின் முடிவு என்ன? உபநிஷங்கள் இல்லையா? வேதங்களுடைய அந்தம், வேதாந்தம் அப்படிங்கிறதா வேதங்களின் அந்தம்ங்கிறது உபநிஷங்கள். அந்த உபநிஷங்களும் அம்பாளாகவே இருக்கிறாங்க. அதனால் வேதமாகவும் வேத பொருளாகவும் வேதாந்தமாகவும் வேதத்தின் சாரமாகவும் அம்பாளே இருக்கிறாங்க. அப்போ அந்த வேதங்கள் அம்பாளுடைய திருவடியிலே இருக்கிறாங்க, திருவடியில் தான் இருக்கிறாங்க. அம்பாளுடைய திருவடியில் அந்த 4 வேதங்களும் சரணடைந்து இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மனை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் அப்படிங்கிறாங்க. இந்த 4 வேதங்களுக்கும் அந்தமான உபனிஷத்துங்களும் தானே ஆகி அதை தன்னுடைய பாதங்களிலே அம்பாள் கொண்டிருக்கிறாள். அம்பாளுடைய திருவடிகள் வேதாந்தமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு அப்புறம் இன்னொன்று சொல்கிறார். சரி, இப்போ அம்பாளுடைய திருவடியிலே எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். இன்னொன்று சொல்ல பார்க்குறாரு. என்னன்னு சொன்னான்னு கேட்டிங்கன்னா, அம்பாளின் திருவடியிலே மறையின் முடியிலே இருப்பது என்று சொன்னால் விராயப்பட்டதாக வேதாந்தம் இருப்பது சொன்னவர் இன்னொன்று சொல்கிறார். சிவபெருமான் தன்னுடைய முடியின் கண்ணே அந்த தாமரையை சூடுகிறார். அம்பாளுடைய திருவடிகள் தாமரை மலர்கள், இந்த மலர்களை சூடுகின்ற தவறுடைய முடியிலே சூடியிருக்கார். சிவபெருமான் மடியில் என்ன இருக்குது? கங்கை இருக்குது, சந்திரன் இருக்கார், கொண்டை மலர் இருக்குது, மத்தம் இருக்குது, மத்தமல் நிறைய பொருள் இருக்குது. அதில் அம்பாளுடைய திருவடியும் தன்னுடைய முடியிலே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பாட்டில் கூட சொல்லியிருப்பார், அம்பாளுடைய திருவடியிலே சிவபெருமானுடைய முடியின் மனம் வீசுகிறது அப்படிம்பாங்க. அப்போ அம்பாளுடைய திருவடியிலே சிவபெருமானுடைய மனம் வீசுகிறது என்றால் சிவபெருமான் தன்னுடைய முடியிலே அம்பாளுடைய திருவடியை வைத்திருக்கிறாரு. அப்போ இது அப்படின்னாக்கா சிவபெருமானும் அம்பாளை வணங்குகிறார் அப்படின்னா, இந்த கணவன் மனைக்குள்ளே இந்த வணங்குறது அப்படிங்கிறது அந்த காதல் நேரத்தில், ஊடல் நேரத்தில் இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் கிடையாது சில விஷயங்கள். அப்போ கணவனுடைய திடியை தலையை முடியிலே மனைவிமார்கள் காலை வச்சுக்கிறது உண்டு. அது ஊடல்லே வழக்கமான உண்டு. அந்த மாதிரி ஒரு நிலையிலே
சிவபெருமான் தன்னுடைய முடியிலே அம்பாளுடைய திருவடிகளை சூடிக்கொண்டார். அதனால் அவர் யாருன்னாக்கா ஆடரங்கம் ஒரு இந்த சரணாவிந்தம் தவள நிற காணம் தாம் ஆடரங்கம். தவள நிற காணம்னா எங்கே பார்த்தாலும் வெள்ளை. வெள்ளை எங்கிறது? திருநீர் வெள்ளை. இந்த பிரபஞ்சமே ஊழியாகும்போது, லயமாகும்போது அனைத்தும் எரிந்து சாம்பலாகிடும். அப்போ வெள்ளையாக இருக்கும். அது இல்லாமல் சிவபெருமான் எங்கே இருக்கார்? சுடுகாட்டில் ஆடிக்கிட்டு இருக்கார் இல்லையா? அந்த சுடுகாட்டிலே சாம்பல். அந்த சாம்பல் படிந்த அங்கே அந்த சாம்பல் நிறைந்த அந்த மயானத்தில் ஆடுகின்ற அந்த பெருமானுடைய திருவடியை அம்பாள் தன்னுடைய தலையிலே தாங்கியிருக்கிறாங்க. அதனால் அதை தான் சரணார விந்தம், அம்பாளுடைய அந்த காலடி தவள நிற காணம், தவளம் வெண்மையான சுடுகாட்டிலே தம் ஆடரங்காம் எம்பிரான், அவருடைய எங்கே நடமிடுகின்ற எம்பிரானுடைய முடிக்கு அந்நியதே, அவருடைய முடியிலே உன்னுடைய திருவடிகள் இடம்பெற்றிருக்கிறன அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. இது இன்னும் இந்த பாட்டை பற்றி நிறையா சொல்லலாம். நேரம் கருதி இதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அதுக்கு முன்னே பாட்டை ஒரு தடவை சொல்கிறேன், கேட்டுங்க. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் அந்தம் ஆன வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தம் ஆன சரணார விந்தம் தவள நிற காணம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே அப்படின்னு சொல்லி அழகான இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இது இப்போ நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அவருடைய ஆத்ம சமர்ப்பணமாக அபிநயப்பட்டால் பிடித்த இந்த 11வது பாட்டு இத்தோடு நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய பேரர்களும் அம்பாளுடைய கருணையும் குறிவாக கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாடலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.